ஓம் சாந்தி. முரளி தேதி 12/10/2025, ரிவேஸ் 17/3/2007 அன்று அவ்யக்த பாப்தாக்குரிய மகா வாக்கியங்கள். தலைப்பு: உயர்ந்த உள் உணர்வினால் சக்திசாலியான வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தை அமைக்க தீவிர முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று அன்பு மற்றும் சக்தியின் கடலான பாப்தாதா தன்னுடைய சிநேகியான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளை பார்க்க வந்துள்ளார். அனைத்து குழந்தைகளும் கூட வெகு தொலைவில் இருந்தாலும் அன்பின் ஈர்ப்பால் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள். எதிரில் அமர்ந்திருப்பவரும் உள்நாடு வெளிநாடு என ஆங்காங்கே இருப்பினும் அன்பாக சந்திப்பை கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள சர்வ ஸ்நேகி மற்றும் சர்வ சகயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அனைத்து குழந்தைகளின் மனதில் விரைவாகவே பாபாவை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். எல்லா குழந்தைகளுடைய மனசில் என்ன இருக்குன்னு பாபா சொல்கிறாரு, சீக்கிரமாகவே பாபா நம்ம பிரத்யக்ஷம் செய்யணும். இந்த எண்ணம் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பாபா சொல்கின்றார், அனைத்து குழந்தைகளிடமும் ஊக்கம் நன்றாகவே இருக்கின்றது. ஆனால் குழந்தைகள் தன்னை முதலில் தந்தையைப் போலவே சம்பூரணமாக மாற்றும் பொழுதே பாபாவை வெளிப்படுத்த முடியும். அதாவது குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்குது. ஆனால் பாபாவை நம்ம எப்போ பிரத்யக்ஷம் செய்ய முடியும்? எப்படி பாபா அனைத்து குணங்களில் நிறைந்தவராக சம்பூரணமாக இருக்கிறாரோ அதே போல் சம்பூரணமாக எப்பொழுது நாம் மாறுகின்றோமோ அப்போ தான் பாபாவை நம்ம வெளிப்படுத்த முடியும். குழந்தைகள் தந்தையிடம் எப்பொழுது பிரத்யக்ஷம் என கேட்கின்றனர். அதற்கு பாபா கேட்குறாரு, நீங்கள் முதலில் தன்னை பாபாவுக்கு நிகராக எப்பொழுது மாற்றி காட்டுவீர்கள்? தன்னுடைய முழுமை அடையும் நாளுக்கான தேதி கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு துறையை சார்ந்தவரும் அதிகமாக மீட்டிங் போடுகின்றனர். அதை பாப்தாதா பார்க்கின்றார். அனைத்து மீட்டிங் செய்திகளும் பாபாவிடம் வந்து சேருகின்றது. ஆக பாபா கேட்குறாரு, இதற்கான தேதி நீங்கள் குறித்து விட்டீர்களா? எதுக்கான தேதி பாபா கேட்குறாரு? தன்னை பாபாவுக்கு நிகராக எப்போ நீங்கள் மாறி காட்டுவீங்க, அதற்கான தேதி நீங்கள் குறித்து விட்டீர்களா? இதற்கான தேதியை ட்ராமா முடிவு செய்யுமா அல்லது நீங்கள் முடிவு செய்வீர்களா? யார் செய்வது? நீங்கள் லட்சியம் வைத்தே ஆகணுன்றார் பாபா. லட்சியம் வைத்தே ஆக வேண்டும். லட்சியம் என்னவோ மிக உயர்வாக நன்றாகவே வைக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த லட்சியத்திற்கு ஏற்ப லட்சணத்தை அமைக்க வேண்டும். இப்போது இரண்டிற்கும் இடையே வேறுபாடு இருக்குது என்றார் பாபா. லட்சியமும் லட்சணமும் சமமாக ஆகும் பொழுதே லட்சிய நடைமுறையில் ஏற்படும். குழந்தைகள் அனைவரும் அமிர்த வேளையில் சந்திக்கும் பொழுது மிக நன்றாக சங்கல்பம் வைக்கின்றனர். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலை கேட்கின்றார். மிக அழகாக பேசுகின்றனர். முயற்சியும் நன்றாகவே செய்கின்றார்கள். ஆனால் முயற்சியில் ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்தணுன்றார் பாபா. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அந்த முயற்சியில் ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்தணும். முயற்சி உள்ளது, ஆனால் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். தீவிர முயற்சிக்காக திடத்தன்மையை நீங்கள் சேர்க்க வேண்டும். குழந்தைகள் ஒவ்வொருவரும் சமயத்திற்கு ஏற்ப தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்பதே பாப்தாதாவினுடைய விருப்பம். வரிசை கிரமமாகவே இருந்தாலும் அதிலும் தீவிர முயற்சி சதா இருக்க வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். அவசியமானதும் அதுவே ஆகும். நேரம் மிக வேகமாக முழுமையே சென்று கொண்டிருக்கிறது என்றார் பாபா. டைம் இப்போ முடிய போகுது. இப்பொழுது குழந்தைகள் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும். இதுவும் நிச்சயிக்கப்பட்டதே. இதில் தீவிரத்தன்மை மட்டுமே வேண்டுன்றார் பாபா. ஒவ்வொருவரும்
நான் தீவிர முயற்சி செய்கின்றேனா என்று தன்னையே சோதனை செய்யுங்க. ஏன்னா முயற்சியில் சோதனைகள் அநேகம் வந்தே தீரும். ஆனால் தீவிர முயற்சி செய்பவருக்கு வெற்றி பெறுவது நிச்சயிக்கப்பட்டதே ஆகும். யார் முயற்சி பண்ணுறாங்களோ அப்போ அந்த முயற்சியில் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும்ன்றார் பார்ப்போம். ஆனால் யார் ஒருத்தவங்க தீவிரமாக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவதும் அந்த சோதனைகளில் டெஸ்ட் பேப்பரில் வெற்றி பெறுவது நிச்சயிக்கப்பட்டதே. வெற்றி ஆக வேண்டும் என்பதல்ல, நிச்சயிக்கப்பட்டது வெற்றின்றார் பாபா. சேவையும் மிகுந்த ஆர்வத்துடன் நன்றாக செய்கின்றீர்கள். ஆனால் பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், நிகழ்காலத்திற்கு ஏற்ப ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல், நடத்தை, முகம் மூலமாக 3 விதமான சேவையும் செய்ய வேண்டும். மனதால், சொல்லால், செயலால். அதாவது முகத்தின் மூலமாகவும் மனம், சொல், செயல், நடத்தை, முகத்தின் மூலமாக சேவையும் செய்ய வேண்டும். மனதால் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். சொல்லால் ஞானத்தினுடைய அறிமுகம் தர வேண்டும். முகம், நடத்தை மூலம் முழுமையான யோகி வாழ்க்கையின் நடைமுறையின் அனுபவம் செய்விக்க வேண்டும். இப்படி இந்த செய்விப்பது 3 சேவை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டார் பாபா. மனதினால், சொல்லால், நடத்தை மற்றும் முகத்தினால். தனித்தனியே அல்ல. நேரம் இப்பொழுது குறைவாக இருக்குது, சேவை இன்னும் அதிகம் செய்ய வேண்டியிருக்கு. பாப்தாதா பார்க்கின்றார், சேவைக்காக அனைத்திலும் எளிமையான சாதனம் உள் உணர்வினால் வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலம் அமைப்பது. ஏன்னா உள் உணர்வு அனைத்திலும் வேகமான கருவி. அறிவியல் ராக்கெட் வேகமாக செல்வதை போன்று உங்களுடைய ஆன்மீக சுப பாவனை, சுப காமனை எனும் உள் உணர்வு பார்வையையும் உலகத்தையும் மாற்றிவிடும். கேட்ட விஷயம் மறந்து போகும், ஆனால் வாயுமண்டலம் அனுபவம் செய்ய வைக்கும். அது மறக்காது. மதுபனில் அனுபவம் ஆகிறது. அது பிரம்மா பாபாவினுடைய கர்ம பூமி, யோக பூமி, சரித்திர பூமியினுடைய வாயுமண்டலம். இப்பொழுது வரையிலும் ஒவ்வொருவரும் வாயுமண்டலத்தை அனுபவம் செய்கின்றனர், மறப்பதில்லை. வாயுமண்டலத்தின் அனுபவம் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. வார்த்தைகளினால் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்கின்றீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயர்வான ஆன்மீக உள் உணர்வு மூலம், வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் தன் மனதில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியும் தாறுமாறான உள் உணர்வு, வைப்ரேஷன் இல்லாத பொழுதே தன்னுடைய உள் உணர்வு ஆன்மீக நிலையில் சக்தி வாய்ந்ததாக அமைகின்றார் பாபா. தன் மனதின் உள்ளுணர்வு சதா சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவை பற்றியாவது வீண் எண்ணம், எதிர்மறை எண்ணம் இருந்தால் அது குப்பன்றார் பாபா. அவ்வாறு மனதில் குப்பை இருந்தால் நல் உணர்வால் சேவை செய்ய முடியாது. ஆக முதலில் என் மனம் ஆன்மீக நல்லுணர்வுடன் இருக்கின்றதா என தன்னைத்தானே நீங்கள் சோதனை செய்யுங்கள். எதிர்மறையான உள் உணர்வையும் தன்னுடைய நல் உணர்வால் மாற்றிவிட முடியுமா? எதிர்மறை எண்ணத்தால் தன் மனம்தான் தொல்லைப்படுகின்றது, வீண் எண்ணம் வருகின்றது தானே. முதலில் தன் மனதில் ஏதேனும் முரண்பாடு இருக்கா என நீங்கள் சோதனை பண்ணுங்கன்றார் பாபா. நம்பர் வாரியாகவே இருக்கின்றீர்கள். நன்மை தீமை இணைந்தே இருக்கு. ஆனால் இவர் இப்படி உள்ளார், இவ்வாறு புரிவது நல்லது, தவறை தவறென புரிவது, சரியென புரிவது சரிதான். ஆனால் அதனை உள்ளத்தில் நீங்கள் வைக்கக்கூடாதுன்றார் பாபா. சில குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா உங்களுக்கு இவர் எப்படி என்று தெரியாது, நீங்கள் பார்த்தால் தெரிய வரும். நீங்கள் செய்வதற்கு முன்பே இவர் இப்படி தெரியும் என்று பாபா ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இது போன்ற விஷயங்களை தன் மனதில் உள்ளத்தில் வைப்பதால் நான் தானே தொல்லைக்கு ஆளாகின்றேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கின்றார் பாபா. அதாவது நீங்கள் தானே அதுக்கு ஆளாகிறீங்க. யாருடைய தீய விஷயங்களை உங்களுடைய மனதில் உள்ளத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் தானே தொல்லைக்கு ஆளாகின்றீர்கள். மனதில் உள்ளத்தில் தீயப்பொருள் இருந்தால், வீண் எண்ணம் இருந்தால் அவர் எப்படி விஸ்வ கல்யாணக்காரி ஆவார்? உங்கள் எல்லோருடைய தொழிலும் என்ன, விஸ்வ கல்யாணக்காரியா அப்படின்னு பாபா கேட்குறாரு. புரிவது வேறு, புரிவது நல்லது. இது தவறு, இது சரி என்று புரிந்து கொள்வது நல்லது தான். ஆனால் மனதில் நீங்கள் வைக்காதீங்க. யாருடைய தவறுகளையும் குறைகளையும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. மனதில் உணர்வாக வைக்கும் பொழுது பார்வையும் உலகம் மாறிவிடுகிறது என்றார் பாபா. பாப்தாதா வீட்டுப்பாடம் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? அனைத்திலும் எளிமையான முயற்சி,
அனைவரும் அதனை செய்ய முடியும். வயோதிகரும் வாலிபரும் குழந்தைகளும் செய்ய முடியும். அது இந்த விதிமுறை தான். ஒரே ஒரு வேலை செய்யுங்க. யாருடைய தொடர்பில் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. பிறர் சாபமே கொடுத்தாலும் நீங்கள் கோர்ஸில் என்ன சொல்வீர்கள்? அப்போ தனக்கும் இந்த கோர்ஸ் கொடுங்க. சவால் என்ன? கீழ்த்தரமான இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்பது தானே சவால். நீங்கள் எல்லோரும் இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என சவால் விடுகின்றீர்கள் தானே. மாற்றுவீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. எல்லாம் தலையசைக்கிறாங்க. கையசையுங்கள். பாபா சொல்கிறாரு, மனதார அசையுங்கன்றார் பாபா. ஏன்னா இப்பொழுது சமயத்திற்கு ஏற்ப வாயு மண்டலத்தை அமைப்பதில் தீவிர முயற்சி என்பது அவசியமானது. ஆக உள் உணர்வில் ஏதேனும் குப்பை இருக்குமானால் எப்படி வாயுமண்டலம் அமையும்? இயற்கை வரையிலும் உங்களுடைய வைப்ரேஷன் உள் உணர்வால் அமையக்கூடிய அந்த வைப்ரேஷனால் வாயுமண்டலம் அமைகிறது அப்படின்றார் பாபா. மதுபனில் கூட அனைவரும் ஒன்று போல் கிடையாது. ஆனால் பிரம்மா பாபா நெருக்கமான குழந்தைகளின் உள் உணர்வால் தீவிர முயற்சியால் வாயுமண்டலம் அமைத்தார். இன்று உங்கள் தாதி நினைவு வருகின்றது. தாதியிடம் என்ன சிறப்பம்சம் பார்த்தீர்கள்? எப்படி கட்டுப்படுத்தினார்? ஒருபொழுது எப்படிப்பட்ட உள் உணர்வு உடையவரை பற்றியும் தாதி தன்னுடைய மனதில் வைத்ததில்லை. அனைவருக்கும் ஊக்கம் கொடுத்தார். உங்களை ஜெகதம்பா தாயும் வாயுமண்டலம் அமைத்தார். தெரிந்திருந்து தன் உள்ளுணர்வை சதா சுபமாகவே வைத்தார். அந்த வாயுமண்டலத்தினை இன்றளவிலும் நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்கின்றீர்கள். பாப்தாதா சொல்கின்றார், தந்தையை பின்பற்றுவதனாலும் ஒவ்வொருவருடைய சிறப்பம்சையும் தெரிந்து கொள்ள அதனை தனதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு குழந்தையிடமும் இதனை குறியுங்கள். பாப்தாதாவிற்கு யார் குழந்தையானார்களோ அவர்கள் ஒவ்வொருவரிடமும் மூன்றாம் ரகமே. ஆனாலும் டிராமாவின் விசேஷம் இது. பாப்தாதாவினுடைய வரதானம் இது. அனைத்து குழந்தையிடமும் 99 குறைகள் இருப்பினும் ஒரு சிறப்பம்சம் அவசியம் இருக்குன்றார் பாபா. அந்த விசேஷத்தினாலேயே என்னுடைய பாபா என்று சொல்லும் உரிமை பெற்றுள்ளார்கள். ஏதோ ஒரு குறைக்கு வசப்பட்டிருந்தாலும் பாபாவிடம் உறுதியான அன்பு வைத்துள்ளார்கள். எனவே பாப்தாதா இப்போ நேரத்தின் நெருக்கத்திற்கு ஏற்ப பாபாவின் நிலையங்கள் இருக்கும் இடமெங்கும், கிராமமோ நகரமோ பெரிய மண்டலமோ கிளைகளோ, ஒவ்வொரு இடத்திலும் சேவையில் துணையாக இருப்பவர்களிடமும் உயர்ந்த உள் உணர்வின் வாயுமண்டலம் அவசியமாகின்றார் பாபா. எந்த ஒரு விஷயத்தை பற்றி பாபா நமக்கு சொல்கிறாரு? ஒவ்வொரு இடத்திலும் சேவையில் துணையாக இருப்பவர்களிடமும் உயர்ந்த உள் உணர்வினுடைய வாயுமண்டலம் ரொம்ப அவசியம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்தால் போதும். பிறர் சாபமே கொடுத்தால் எடுப்பவர் யார்? கொடுப்பவரும் எடுப்பவரும் ஒருவரா இருவரா? யாரேனும் உங்களுக்கு கெட்ட பொருளை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தன்னிடம் வைப்பீர்களா? அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா? அல்லது வீசி விடுவீர்களா? அல்லது அலமாரியில் பத்திரமாக வைப்பீர்களா? ஆகவே உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீங்கன்றார் பாபா. ஏன்னா உங்கள் உள்ளம் பாப்தாதாவினுடைய ஆசனம். அதனால் ஒரு வார்த்தை மனதில் உறுதியாக நினையுங்க. வாயில் வார்த்தையாக அல்ல, மனதில் நினைவு வையுங்க. ஆசி தர வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும். எந்த ஒரு எதிர்மறையும் மனதில் வைக்கக்கூடாது. நல்லது ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவது உங்களுடைய வேலையா பிறருடைய வேலையா? அப்போது உலகில் ஆத்மாக்களுக்கு தீவிர வேகத்தில் உள் உணர்வால் வாயுமண்டலத்தை அமைக்கும் சேவை செய்ய முடியும். உலகை மாற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே எதனை நினைவில் வைப்பீர்கள்? மனதில் வைத்தீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். ஆசீர்வாதம் எனும் சொல்லை நினைவில் வையுங்க. ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணுன்றார். ஆசீர்வாதம் எனும் சொல்லை நினைவில் வையுங்கள் போதும். ஏன்னா உங்களுடைய ஜட மூர்த்திகள் என்ன தருகின்றது? ஆசீர்வாதங்கள் தருகின்றதல்லவா? கோயிலில் சென்று என்ன கேட்கின்றார்கள்? ஆசீர்வாதங்கள் கேட்கின்றார்கள் அல்லவா? ஆசீர்வாதங்கள் கிடைப்பதனால்தான் ஆசை கேட்கின்றார்கள், ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். உங்களுடைய ஜட மூர்த்திகள் இறுதி பிறவியிலும் கூட ஆசீர்வாதங்கள் தருகின்றது. உணர்வாலேயே அவர்களுக்கு ஆசீர்வாதம் தருபவராக நீங்கள் மாறியுள்ளீர்கள். எனவே தான் இன்று வரையிலும்
உங்களுடைய ஜட சித்திரங்கள் ஆசீர்வாதங்களை தருகின்றது. பீடிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மன்னிப்பு கடலான பாபாவின் குழந்தைகள் சிறிதேனும் மன்னிப்பு கொடுப்பது நல்லது தானே. நீங்கள் அனைவரும் மன்னிப்பின் மாஸ்டர் கடல் அல்லவா அப்படின்னு பாபா கேட்குறார். ஆந்தானே, சொல்லுங்கள், முதலில் நான் இதில் அர்ஜுனன் ஆகுங்கள்ன்றார் பாபா. அத்தகைய சுற்றுச்சூழலை அமையுங்கள். எதிரில் வருபவர் அனைவரும் அன்பு, ஒத்துழைப்பு, மன்னிப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் ஏதேனும் ஒன்றினை அனுபவமாக பெற வேண்டும். இதனை செய்ய முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. முதல் வரிசையில் உள்ளவர்கள் முடியுமா? கை உயர்த்துங்கள். முதலில் செய்தாக வேண்டும், அப்பொழுதே அனைவரும் செய்வார்கள். ஆசிரியர்கள் செய்வீர்களா? நல்லது. ஆங்காங்கே இருந்து குழந்தைகளுடைய மெயில் கடிதம் வந்த வண்ணம் இருக்கின்றது. கடிதம் எழுதாதவர்களின் சங்கல்பமும் அன்பு நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தது. மிக இனிமையாக கடிதம் எழுதுகின்றார்கள். ஊக்க உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பவர்கள் எழுதுகின்றார்கள். கடிதம் எழுதுவதால் தன்னை பந்தனத்தில் இணைத்துக் கொள்கின்றனர். உறுதிமொழி அளிக்கின்றார்கள். நாலாபுறமும் எங்கெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களை விட முன்பாகவே அன்பு நினைவுகளை தருகின்றார். ஏனெனில் பாப்தாதாவிற்கு தெரியும், ஆங்காங்கே வெவ்வேறு நேரமாக இருப்பினும் அனைவரும் மிக உற்சாகத்தில் நினைவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். நல்லது. அனைவரும் என்ன வைத்தீர்களா? தீவிர முயற்சி செய்து முதல் நம்பரை அடைவோம் என்று என்ன வைத்தீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. முதல் வரிசை உள்ளவர்களும் உயர்த்துகின்றனர், கை உயர்த்துகின்றனர். நல்லது. பாப்தாதா இந்த டைரக்ஷனும் கொடுத்துருக்கிறாரு. முழு நாளில் இடையிடையே 5 நிமிடம் கிடைத்தாலும் மனதிற்கு நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்றைய உலகமே உடற்பயிற்சி செய்கிறது. அவ்வாறு நீங்களும் 5 நிமிடம் மனப்பயிற்சி செய்யுங்கள். மனதை பரந்தாமத்தில் கொண்டு வாருங்கள். சூக்ஷ்மதனத்தில் பரிஸ்தாவை நினைவு செய்யுங்கள். பூஜ்ய நிலையை நினைவு செய்யுங்கள். பிராமண ரூபம், தேவதா ரூபத்தை நினைவு செய்யுங்கள். எத்தனை ஆயிற்று? 5 நிமிடம்தானே. இந்த 5 நிமிட பயிற்சியினை முழு நாளில் நடமாடும் பொழுதெல்லாம் செய்ய முடியும் தானே. இதற்காக மைதானம் தேவையில்லை, உடற்பயிற்சியும் அவசியமே. அதையும் செய்யுங்க, அதற்கு தடை இல்லை. ஆனால் இந்த மனதிற்கான ட்ரில் பயிற்சி மனதை சதா மகிழ வைக்கும், ஊக்கம் உற்சாகமாக வைத்திருக்கும், பறக்கும் கலையினை அனுபவம் செய்ய வைக்கும். ஆகவே இப்பொழுதே அனைவரும் இந்த ட்ரில் செய்யுங்கன்றார் பாபா. பரந்தாமத்திலிருந்து தேவதை வரை இந்த நேரத்தில் பாப்தாதை அந்த ட்ரில் செய்விச்சிருக்கிறாரு. நல்லது. சதா சர்வ காலமும் தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வினால் நாலாபுறமும் சக்திசாலியான சுற்றுச்சூழலை அமைப்பதில் தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு சதா தான் இருக்கும் இடத்தையும் தன் மனோநிலையையும் சக்திசாலியான வைப்ரேஷனில் அனுபவம் செய்ய வைப்பவர்களுக்கு, திட சங்கல்பம் கொண்ட சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா ஆசீர்வாதம் தருவதிலும் பெறுவதிலும் இரக்க மனமுள்ள ஆத்மாக்களுக்கு, சதா தனக்குத்தானே பறக்கும் கலையில் அனுபவம் செய்யும் டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: விசால புத்தி மூலமாக குழுவின் சக்தியை அதிகப்படுத்தி வெற்றி சுரூபம் ஆகுக. பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? விசால புத்தி மூலமாக குழுவினுடைய சக்தியை அதிகப்படுத்தி வெற்றி சுரூபம் ஆகுக. விளக்கம்: குழுவின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். இது பிராமண வாழ்க்கையின் முதன்மையான உயர்ந்த செயலாகும். இதற்காக எந்த ஒரு விஷயத்திலும் பெரும்பான்மையோரின் கருத்தில் நான், அதை பெரும்பான்மையோர் என்ன சொல்கின்றார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இதுவே குழுவினுடைய சக்தியை அதிகப்படுத்துவதாகும். இதில் என் கருத்தே மேலானது என்ற பெருமை காட்டாதீர்கள். எவ்வளோ நல்ல கருத்தே ஆனாலும் எங்கே குழுவின் உறுதியோ அங்கு நல்ல கருத்தும் சாதாரணமாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் தன்னுடைய கருத்தை தியாகம் செய்ய வேண்டியிருப்பின் தியாகத்தில்தான் பாக்கியம் இருக்கின்றார் பாபா. இதனாலேயே வெற்றி சுரூபமாக நீங்கள் ஆவீர்கள், அருகே சம்பந்தத்தில் வருவீர்கள். ஸ்லோகன்: அனைத்து எண்ணமும் ஈடேற மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். அனைத்து எண்ணமும் ஈடேற மனதினுடைய ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துகின்றார் பாபா. அவ்யக்த சமிங்கை:
சமயத்திற்கேற்ப இப்பொழுது மனதாலும் சொல்லாலும் இணைந்து சேவை செய்யுங்க. வார்த்தையினால் சேவை செய்வது எளிது. மனதிற்கு நல்லாசை, நல் விருப்பம் வைக்க வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மை எனும் புதுமை இருந்தால் சேவையில் வெற்றி சுலபமாகவே கிடைத்தேறும். ஓம் சாந்தி.